மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12வது படிக்கிற மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற ஒரு நபரை கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அதை கைது பண்ணி தற்போது உடனடியாக இப்போது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இரட்டை மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனால் இரட்டை மரண தண்டனை 2 வாட்டியாக தூக்கில் போடுவாங்க அப்படின்ற நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுபோக தற்போது முதல்வர் விஜய் அவர்களை தரம் தாழ்ந்த வார்த்தையில் அந்த நெல்லையை சார்ந்த ஒரு நபர் ஜேம்ஸ் ராஜான்ற ஒரு நபர் பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு இருந்தார். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதை அது எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா அப்படி பேசியிருக்காருன்னு. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார் ஜேம்ஸ் ராஜான்ற நபர். அவர் ட்ரீட்மெண்ட்டில் உள்ள பையன். அவர் மென்டலி இஷ்யூவாக இல்லை, ட்ரீட்மெண்ட்டில் உள்ள பையன், திமுக ஆதரவாளர். அப்புறம் உங்களுக்கு தனியாக வேறு சொல்லணுமா, அந்த மனுஷன் மென்டலி இஷ்யூ உள்ள பையனு, அதனால் விடுங்க, அது பெருசாக இல்லை. இப்போ கைது பண்ணியாச்சு, செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. மென்டலியாக கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படும், அவ்வளோதான். அப்போ ஒரு மென்டலியாக உள்ள இஷ்யூவில் உள்ள பையனை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? அதற்கு பிறகு 3 அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவிலேருந்து விலகி தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு அதற்கு பிறகு தற்போது ஆதவர்ஜுனா தலைமையில் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான முன்னெடுப்பு? இதனால் என்ன நடக்கும்? சட்டசபையில் இப்போ 233 பேர் தான் இருக்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனாக பதிவிடுங்க. அந்த விளாத்திக்குளம் இஷ்யூ நமக்கு தெரியும். விளாத்திக்குளத்தில் 12வது படிச்சுட்டு எக்ஸாம் முடிக்கவே இல்லை. 2 எக்ஸாம் கடைசி அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிறது தெரியும், கொல்லப்பட்டார். அதுக்கு யார் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு, எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாரம் தேடி இருப்பாங்க அந்த நபரை கண்டுபிடிக்கவே. அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தெரியும் இதே நபர் ஏற்கனவே கன்னியாகுமரியில் ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சது இதே நபர் தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கைது பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் அவங்களே பெயில் கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பெயிலில் அதற்கு பிறகு இந்த பெண்ணையும் இப்படி சீரடிச்சது தெரியும். கைது பண்ணாங்க. தற்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே தற்பொழுது தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. அதுவும் இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அது மிக சிறப்பு. அது என்ன இரட்டை மரண தண்டனை 2 வாட்டியா தூக்குல போடுவாங்க அப்படின்னு சில பேருக்கு கேள்வி எழுது. இரட்டை மரண தண்டனை பொதுவாக எதுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒரு நபர் மேல்முறையீடு சென்றாலும் தப்பிச்சிடவே கூடாது அப்படின்னு சில அரிதான வழக்குகள் இருக்கும். அதுக்கு தான் அப்படி கொடுப்பாங்க. இப்போ இந்த இரட்டை மரண தண்டனை அது என்னன்னா, இந்த போக்சோ கேஸில் அதுக்கு ஒரு மரண தண்டனை, அதாவது ஒரு போக்சோவில் உள்ள மைனர் பொண்ணை ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால ஒரு மரண தண்டனையும், அந்த பெண்ணை கொலை செய்தார் அப்படிங்கிற பிரிவு 302 கீழே ஒரு மரண தண்டனையும், இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ மரண தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு அவன் மறுபடியும் உச்சநீதிமன்றமோ அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவரை பார்த்து கருணை போட்டலாம். அப்படியே போனாலும் உச்சநீதிமன்றமே போனாலும் அவங்க செக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு மரண தண்டனை அவங்களால அது கேன்சல் பண்ண முடியும், நிறுத்தி வைக்க முடியும். இன்னொரு மரண தண்டனை அவங்களால நிறுத்தி வைக்கவே முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு கேஸ்லனாலும் இவன் மாட்டிக்கணும், எங்கே மேல்முறையீடு போனாலும் ஒன்றுலனாலும் மாட்டியாகணும் அப்படிங்கிறது தான் இரட்டை மரண தண்டனை கொடுப்பாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சாத்தான்குள கொலை வழக்கில் 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இரட்டை மரண தண்டனை கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். அப்படியாக இன்னைக்கு இந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பாடம், ஒரு பயம் வரணும். பொண்ணுங்களை தொட்டால் நாளைக்கு நமக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற பயம் வரணும். ஒரு பொண்ணை ஒருத்தன் தொடுறானா, அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் ஒருத்தன் தொடுறானா, அவன் மென்டலி ப்ராப்ளம் உள்ள சைக்கோ மாதிரி தான். அவனுக்கு என்ன தெரியும், ஏது தெரியும்? இவன மாதிரி ஆட்கள் இந்த உலகத்துக்கு தேவையில்லைன்னு மரண தண்டனை கொடுக்கறது மிக சிறப்பு. இதை தான் பரவலாக்கணும். இது ஒரு பெண்ணை தொட்டாலே மரண தண்டனை. கோர்ட்டில் போயிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதோட ஒரு பொண்ணை தொட்டா ஆஹா இவன் செத்துருவான் மரண தண்டனை அப்படின்னு அந்த பயம் இருந்தால் தான் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் போகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க தான் தலைவர் விஜய் அவர்கள் நான் சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையினர் நிறுவனம் சொல்லியிருந்தார். அது மாதிரி எல்லா மாவட்டங்களையும் நிறுவிட்டு இருக்கார். அநேகமாக நாளைக்கு தான் அது முதல்ல தலைவர் விஜய் அவர்களே அது ஃபர்ஸ்ட் தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மிக சிறப்பு. இதே மாதிரியான நலத்திட்டங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக சட்ட ஒழுங்குல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மிக சிறப்பு. அதற்கு பிறகு அதிமுக 2 பிரிவா பிரிஞ்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒன்று எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு டீம் ஒன்று, அடுத்தது நம்முடைய எடப்பாடி ஐயா தலைமையிலான ஒரு டீம் ஒன்று இருந்தாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு 25 பேர் கொண்ட குழு தலைவர் விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து தற்பொழுது நம்ம ஆட்சி அமைச்சிருக்கணும் வைங்களேன். அது ஒரு கூடுதல் பலமாக தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்க ஆதரவு கொடுக்கறனாலும் நம்ம இன்னைக்கு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு இதுதான் ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. தற்பொழுது அதிலிருந்து 3 பேர் விலகி, அதாவது மரகதம் குமரவேல் மற்றும் ஜெயக்குமார் அடுத்து சத்யபாமான்ற 3 நபர்கள் இப்போ விலகி தற்போது தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. அதுவும் சாதாரண இணையில தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அவங்க இப்போ தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற போது அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேலே பாயாது. ஏன்டா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறதே நீங்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாமல் போய் சேர்ந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும்.
தற்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு இப்போ இணைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தற்பொழுது அந்த சட்டமன்றத்துக்குள்ள எம்எல்ஏக்களின் லிஸ்ட் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ வந்து ஆல்ரெடி தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ராஜினாமா செஞ்சுட்டார் அப்படிங்கிறது தெரியும். அப்போனா 234 பாக்கி இப்போ 233 தான் இருக்கு. இப்போ 233ல் இப்போ 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளவு இருக்கு? வெறும் 230 தான் இருக்கு. இப்போ 230ல் பெரும்பான்மை அப்படிங்கிறது என்ன? பெரும்பான்மைனா அதில் எவ்வளோ மொத்த எம்எல்ஏகளோ அதில் பாதிக்கு ஒன்று மேலே வேணும், ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும். அப்படி பார்த்தீங்கன்னா 230ல் பாதி 115. அப்போ நமக்கு பெரும்பான்மைங்கிறது 116 இருந்தாலே நம்ம பெரும்பான்மையாக தான் இருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு 116 தான் பெரும்பான்மை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி நம்மள்ட்ட நிறையா இருக்குது, 144 இருக்குது. 144 இப்போ 3 போயிட்டு அப்படிங்கிறது 141 தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஒருவேளை நம்ம சொன்னோம்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி 2 அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, அவங்கள்ட்ட 2 நாளை உருவனா நம்ம கட்சி வந்து கவிழ்ந்துடும், அதை நோக்கி தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காய் நகர்த்துகிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்போ அது செல்லுபடியாகுது. இதை இப்போ உடைக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதாவது நம்மளுக்கும் அரசியல் தெரியும் நிரூபிக்கணும்ல. அதனால இப்போ அதிமுகவில் 3 பேர் கொண்டு வந்ததன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, தற்போதைய பெரும்பான்மை அப்படிங்கிறது மற்ற கட்சியெல்லாம் விட்டுட்டு கூட நம்ம பெரும்பான்மை வச்சுக்கிட்டாலும் இப்போ நம்மள்ட்ட 106 பேர் இருக்கிறாங்க. 106னா மொத்தம் 108ல் ஒன்று சபாநாயகர் போயிட்டாரு, ஒன்று திருச்சிக்கு ரிசைன் பண்ணிச்சு. அப்படிங்கிறது 106 பேர் தான். இப்போ 106ல் ப்ளஸ் காங்கிரஸ் அம்மா கூட இருக்காங்க, அப்போ 111. அது போக பிசிகாவிலேருந்து 2 பேரும், ஐயுஎம்எல்லேருந்து 2 பேர் இருக்காங்க. அப்போ 115 பேர் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது அது போக 6 மாசத்துக்குள்ள இப்ப விஜய் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணார்ல திருச்சி கிழக்கு, பிளஸ் இப்ப இந்த 3 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 தொகுதிகளுக்கு ரீஎலெக்ஷன், அதாவது இடைத்தேர்தல் நடக்கும். அந்த இடைத்தேர்தல் 6 மாசத்துக்குள்ள நடக்கும் வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கையில இப்ப இந்த 4 தொகுதியில நம்ம ஆட்களை நிப்பாட்டி அங்க 4 பேர் வெற்றி பெற்றுட்டா 119. அவ்வளவுதான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம 5 ஆண்டுகள் நம்ம சரசரன்னு காட்சி கவழ வாய்ப்பே கிடையாது. அப்படியே கவழாலும் நம்ம யாரு ஐஎம்எல்லும் அதுக்கு பேர் வீசிக்க 2 பேர் 4 பேர் போனா மட்டும்தான் நடக்கும். அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க, அமைச்சரவையில பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை அதையும் தாண்டி அவங்க போனாங்கன்னா மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அதிமுகலேருந்து இன்னும் ஆட்களை உருவிக்கிட்டே இருக்கும். ஏட்டா தற்போது நல்ல ஒரு பொலிட்டிக்கல் மூவ், அதாவது நம்ம வந்து தாவேக்கா அதிமுக 3 பேரை கொண்டு வந்து நல்ல பொலிட்டிக்கல் மூவ். அது போக இன்னும் அங்கே உள்ள ஆட்களை இன்னொரு 4 பேர் 5 பேரை உருவ பார்ப்பாங்க. அதுக்கான வேலையெல்லாம் நடக்காமையா இருக்கும். இப்போ சைலண்டாக ஒரு வேலை நடந்து 3 பேர் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட்களை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான். அந்த இடங்களையும் ரீஎலெக்ஷன் வச்சுட்டு மொத்தமாக சேர்த்தா நம்ம 120 இடங்கள் பெரும்பான்மை வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ தாவேக்கா சார்பாக இப்போ எடுக்கப்பட்டிருக்க முன்னெடுப்பு ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. இதனால தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைத்து விடுவோம்னா பெரும்பான்மை கிடைத்து விடும், ஓரளவுக்கு கிடைச்சிடும். ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு நல்ல சுச்சுவேஷன் இன்னுமே உருவ போகிறாங்க அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த 3 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வந்தாங்கல்ல, வந்து இப்போ வந்து தாவேக்காவில் சேர்ந்துட்டாங்க. அந்த ஊர் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இவங்களை? என்கிட்ட அதெல்லாம் தாண்டி ஒரு பொலிட்டிக்கெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனாக ஒரு 3 பேர் நின்னாங்க. அவங்க வந்து ஒரு பெருந்துறை நினைக்கிறேன், ஜெயக்குமார் பெருந்துறை, ஈரோடு மாவட்டம், எல்லாம் இந்த ஈரோடு மாவட்டம் அந்த சுற்றி வட்டாரங்கள் உள்ளவங்க தான் வந்திருக்காங்க. அதுவும் தனி தொகுதி. அப்படிப்பட்ட இடங்கள்ல நாளைக்கு ரீஎலெக்ஷன் இடைத்தேர்தல் வரும்போது தாவேக்காவின் சார்பாக இவர்களே போட்டிடுவார்களா? இவர்களே போட்டிட்டா அந்த மக்கள் மறுபடியும் முத்திர குத்துவாங்க. நீ வந்து உனக்கு அதிமுக தான் உனக்கு ஓட்டு போட்டது, அவர்கள் ஓட்டு போட்டதும் அதிமுக ஒரு தங்களுடைய சுயநலனுக்காக அவங்க வந்து நீ பதவியை, நம்ம மக்கள் கொடுத்த பதவியை தூக்கி வீசிட்டு நான் தாவேக்காவில் வந்து சேர்றேன் அப்படிங்கிறத அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது மக்களை முட்டாளாக்கிற வேலை தானே. பட் நம்மளுடைய பொலிட்டிக்கல் மூவோ அது பெட்டர் மூவ் ஃபார் டிவிக்கு, அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த மக்களை முட்டாளாக்கிட்டு நீங்கள் வந்துட்டாங்களே, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில குழப்பம் வர இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் இவர்களையே நாளைக்கு தாவேக்கா இடைத்தேர்தலில் நிப்பாட்டுவாங்களா? ஊரில் நிப்பாட்டுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்ப்போம் அடுத்தபடியாக இந்த களம் எப்படி மாறுகிறது. தற்பொழுது இந்த பொலிட்டிக்கல் மூவ்ங்கிறது வெரி ஸ்மார்ட் பொலிட்டிக்கல் மூவ். ஏன்னாட்டா ஆட்சி எப்படியாவது கவிழ்ந்துடும் அங்கே ஒரு ஆள் சொல்லிட்டே இருக்கிறாப்பாள். யாரு? குளத்தூர் எம்எல்ஏ, குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ சொல்லிங்கிறாப்படியில அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இப்போ வந்து செக் வச்சாச்சு. இப்போ 3 எம்எல்ஏக்களை நம்ம உருவனதன் மூலமாக அந்த இடங்கள் எம்டி ஆகிட்டு பெரிய எலெக்ஷன் வரும்போது பெட்டராக இருக்கும். அதுக்கு இன்னும் சில எம்எல்ஏக்கள் உருவா இன்னுமே பெட்டராக இருக்கும். 5 ஆண்டுகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த தாவேக்கா அரசு நல்லபடியாக போகும். தற்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். பெண்கள் பாதுகாப்பில் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. தற்போது இப்போ பார்க்குறேன் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூரில் தான் வந்து லவ் பண்ணியிருக்கான் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணு ஒத்துக்கலங்கவும் பெட்ரோல் கொண்டு விட்டு வீசிருக்கிறான். ஏன்னா நான்லாம் விட்டு வீசினா 15-20 பொண்ணு விட்டு வீசினோம்டா. என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க? லவ் பண்ண அந்த பொண்ணு ஒத்துக்கலைன்னா மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறங்கிறதும் பெட்ரோல் கொண்டு விட்டு வீசுறதும் அந்த வீடியோக்கெல்லாம் வந்து தற்போது அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு அதிர்வு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா உண்மைதான். இதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். எவனோ எங்கோ ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் முட்டாப்பைய, அந்த பொண்ணு ஒத்துக்கலை, ஓகே.
அதுக்கு வந்து பெட்ரோல் கொண்டு விட்டு வீட்டில் வீசியிருக்கிறான். அதை போய் நம்ம எப்படி தடுக்க முடியும்? அது எனக்கு புரியலை. இதே மாதிரி தான் திமுக ஒரு காலத்தில் புலம்பிட்டு கிடந்தோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீ ஸ்டாலினே குத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் நமக்கு வருத்தம் புரியுது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இதெல்லாம் கண்ட்ரோலில் வரணும். இதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். சரி, அதற்கு பிறகு புதிய புதிய அப்டேட்டுகளை உங்களுக்கு நாங்கள் கூடிய விரைவில் தரோம். ஏன்னா அந்த செந்தில் பாலாஜி மேலே ஒரு 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் வழக்கு இருக்குது. அது இடி வந்து தமிழக அரசுடைய ஒப்புதல் கேட்டிருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. யார் யார் என்னென்ன பண்ணணுமோ மாமியார் வீட்டில் கொண்டு வச்சு பூசை போடுவாங்க. அது மாதிரி நேருக்கு ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்குது. அதுவும் தமிழ்நாடு காவல்துறை வந்து சைன் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவங்க வந்து எடுத்துவாங்க. அதற்கு பிறகு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு வாரம் சுற்றின்னு இருந்தாப்புல, விஜய் அவர்களை கேவலமாக திட்டிட்டு சுற்றிட்டு இருந்தாப்புல, நீங்கள் கொண்டு வச்சு குத்த போகிறாங்க. அவங்களுக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிற இடி வந்து தமிழக அரசுடைய ஒப்புதலை கேட்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் 3 பேருடைய இந்த இடி இந்த சிபிஐ வழக்கு மிக விரைவில் அவங்க கையில் எடுத்து காட்ட போகிறாங்க. அதுபோக அந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலங்களில் கடுமையான ஊழலில் இருந்த அனைத்து அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தங்களாக வருவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் இடி நம்மள்கிட்ட கேட்கும் ஒன்லி ஒன் சைன் விஜய் அவர்களே நீங்கள் சைன் போட்டு கொடுத்தா மட்டும் போதும். நீங்கள் பிஸியாக இருந்தால் சொல்லுங்க, நான் வரேன். சைன் போட்டு கொடுத்தா எல்லார் மேலேயும் இந்த 5 ஆண்டுகளில் யாரெல்லாம் தவறு பண்ணாங்க அவங்க எல்லார் மேலேயும் இடி கண்ணு வச்சிருக்கு. ஒவ்வொருத்தராக கொண்டு போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும். அதை பற்றின முழு அப்டேட்டுகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை கொடுப்போம். வேற ஒரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்கள்கிட்ட விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.